ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேகா ஃபேமிலி. எங்கள் ஃபேமிலிக்கு உங்கள் எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இன்றைக்கி ரேகா ஃபேமிலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹோம் சீரீஸ் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஹோம் சீரீஸ்ன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் பார்ட் போட்டிருந்தேன். நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. பூமி பூஜை எல்லோரும் நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹோம் சீரீஸ் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து பூமி பூஜை போட்டுட்டோம். பூமி பூஜை போடுறதுக்கு அப்புறமா முன்னாடியே வந்து நான் பிளான் போட்டுட்டேன். ஒரு இன்ஜினியர்கிட்ட கொடுத்து என்ன மாதிரி வீடு வரணும், பட்ஜெட் வரணுன்றதை வந்து நான் பிளான் போட்டுட்டு பில்லர் போட்டு வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி பில்லர் போட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு 9 பில்லருன்னு சொல்லிட்டு அப்புறம் 12 பில்லர் போட்டோம். அதுக்குள்ளே என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, வீடு வந்து கொஞ்சம் டவுனில் இருக்கிறதுனால, இடம் வந்து டவுனில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஹைட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் உயரம், அதாவது 7 அடிக்கு வந்து பில்லர் போடலாம், கடகால் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணும்போது பில்லர் வந்து இவங்க சரியாக போடல, இன்ஜினியர் வந்து சரியாக போடல அப்படின்றதுனாலையும் வேலை வந்து டிலே பண்ணிகிட்டே இருந்ததுனாலையும் நான் வந்து கொஞ்சம் அப்போ எனக்கு தெரியல. அதனால் வந்து நான் யாரையும் டிஸ்கஸ் பண்ணல. என்ன தெரிஞ்சவங்க மூலிமா பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி வீடு கட்டுறது தானேன்ட்டு கான்க்ரீட் தான் பேசினேன், மெட்டீரியல் கான்க்ரீட் தான் பேசினேன். நீங்கள் யாராவது வீடு கட்டுறவங்களா இருந்தீங்கனாக்கா தெளிவான பிளான் போடுங்க, நல்ல இன்ஜினியராக பாருங்கள். கடைசி வரைக்கும் அவங்க வந்து நமக்கு சரிப்பட்டு வருவாங்களா, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம சிந்தனைக்கு தகுந்த மாதிரி அவங்க வீடு கட்டுவாங்களான்னு பார்த்துட்டு, அவங்க கட்டின வீடை ஒரு 2-3 போய் பாருங்கள். அந்த ஓனரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீடு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்குன்றது என்னோடய சஜஷன். இப்போ வாங்க நம்மளோட வீடை பார்க்கலாம். கடகால் நோண்ட ஆரம்பிச்சுட்டு 12 பில்லருக்கும் போட்டுட்டு 12 பில்லருக்கும் பில்லர் இது போட்டுட்டு அதுக்கப்புறம் கடகால் சைஸ்களை வச்சு கட்டிட்டு இந்த மாதிரி நோண்டிட்டு எனக்கு ரொம்ப நாளாக வந்து பர்த்தி கொட்டவே இல்லை. அதுக்கப்புறமா வந்து மேலே வந்து அந்த பெட் மாதிரி போடுவாங்க, பெட் கான்க்ரீட்டு, அது போட்டுட்டு பர்த்தி கொட்டினாங்க. மழை நிறைய வந்ததுனால வேலை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து வேலை ரொம்ப டிலே ஆகிடுச்சு. பர்த்தி கொட்டின மாதிரியே இருந்தது. அதுவும் ஒரு 2 ரூமுக்கு மட்டும் கொட்டிட்டு மீதி ரூமுக்கெல்லாம் கொட்டாமே இருந்தாங்க. அதுக்கப்புறம் வேலையை வந்து நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு வேறு ஒரு மேஸ்திரிங்கிட்ட கான்ட்ராக்ட் கேன்சல் பண்ணிவிட்டு வேறு ஒரு கான்ட்ராக்ட் போட்டு தான் நான் திருப்பணும் வீடு ஸ்டார்ட் பண்ணேன். நடுவில் நிறைய கேப்பு, நிறைய பிரச்சனை எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணேன். ஒரு வீடு கட்டுறது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். அதுவும் எதுவும் தெரியாமல் வீடு எப்படி கட்டணும் என்னென்னு பேசிக் ஐடியா எதுவுமே இல்லாமல் நான் வீடு கட்ட ஆரம்பித்தேன். இப்போ வந்து நல்லாவே அதில் நாலேஜ் வந்துருச்சுன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து தொட்டி கட்ட சொன்னேன். தொட்டிலையும் வந்து பார்த்திங்கனாக்கா 10,000 லிட்டருன்னு சொன்னாங்க இன்ஜினியரு. அப்புறம் அதை கட்டலை. அதுக்கப்புறம் 6,000 லிட்ரு தான் அவங்க நோண்டி வச்சுருந்தாங்கன்னு சொல்லிட்டு பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் மடமடன்னு மேஸ்திரிங்கிட்ட சொல்லி வீடு வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸ்லாப் உயரத்துக்கு வந்து செங்கல் போட்டுட்டு மீதி இருந்ததெல்லாம் கூட மட்டம் கட்டிட்டு படிக்கட்டு இதுவெல்லாம் வச்சுட்டு அதுக்கு மேலே ஸ்லாப் கட்டுறதுக்கு உண்டான ரூஃப் போட்டாங்க. ரூஃப் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா ஸ்லாப் போட்டாங்க. ரொம்ப பெரிய பட்ஜெட்லாம் கிடையாது, மீடியமான பட்ஜெட் தான். 2 பெட்ரூமு, ஒரு ஹாலு, ஒரு கிச்சன். ஆனால் பேசிக்கான பிளான் தான். மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் தரம் இல்லாததாக போட்டாங்கன்னு சொல்லலாம். அதை நான் சரியாக கவனிக்கலை, எனக்கு அப்போ தெரியலை. இதுக்கு மேலே யாராவது வீடு கட்டுறவங்களா இருந்தாங்கனாக்கா எல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக கட்டிக்கோங்க. அவுட்டர் போர்ஷன், இன்னர் போர்ஷன் வீட்டோடது இது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்லாபு முடிச்சிட்ட பிறகு அதுக்கு மேலே 3 அடி மட்டும் வந்து கட்டிட்டு அதுக்கு மேலே வந்து கான்க்ரீட்டுக்கு இது போட்டுட்டு வீடு வந்து ஒரு அதாவது 2 மாதம் கேப்பை வந்து அந்த 2 மாதம் ஒர்க்கை வந்து ஒரே மாதத்தில் செய்துட்டாங்க. எனக்கு அதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வீடு கட்டுறது பெருசு இல்லைங்க, அது வேலை நடக்க அந்த வீடை பார்க்குறதே நமக்கு ஒரு சந்தோஷம்தான். மோல்டுக்கு நாள் குறிச்சிட்டு மோல்டு நல்ல நாளில் போடலான்னு சொல்லிட்டு அம்மா, தங்கச்சி, அப்பா எல்லாருமே வந்திருந்தாங்க. மோல்டு போடுற அன்றைக்கி மோல்டு வந்து போட ஆரம்பித்தோம். மோல்டுக்கு வந்து எல்லாருமே வந்து குவாலிட்டியான மெட்டீரியல் தான் எடுத்து போட்டாங்க. அதுவும் நான் என்னோடய சஜஷன் கேட்டு தான் எடுத்தாங்க.
வீடு நம்ம கட்டணுன்னா கூட அப்பப்போ அந்த வீடை போயிட்டு நாம் எப்படி கட்டியிருக்காங்க, என்ன வேலை போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு நான் அவங்கள விசாரிச்சுட்டே இருப்பேன். நான் போய் பார்க்கவும் செய்வேன். அவங்களும் எனக்கு இந்த வேலை முடிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொன்னால் தான் நமக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும். ஓ, இந்த வேலை முடிஞ்சிருச்சு, நெக்ஸ்ட் இந்த வேலை முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. மோல்டு போடும்போதே பார்த்திங்கன்னா மேலே வந்து எலக்ட்ரிஷியனுக்கு தேவையான சீலிங் ஒர்க்கெல்லாம் அவங்க பண்ணிட்டாங்க. சீலிங் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நான் நிறையெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. சிம்பிளாகவே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்களே அதெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மோல்டு 1/2 அடி இறக்கி எனக்கு ஃபால் சீலிங்க்கு டிசைன் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அவங்களே சொன்னாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் ரேகா ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பார்ட் 3 வீடியோவில் சந்திப்போம். பாய்.